வெறிச்சோடி காணப்படும் சென்னை சாலை. பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர் சென்றதால் சென்னை வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் கோகிலா. பொங்கல் பண்டிகையொட்டி லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னையின் முக்கிய இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை காரணமாக தொடர் விடுமுறை என்பதால் ஒட்டுமொத்தமாக சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து பொங்கல் பண்டிகையொட்டி 5 நாட்கள் விடுமுறை வருவதையொட்டி பல லட்சம் பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். அரசு பேருந்தில் மட்டும் கடந்த 4 நாட்களில் 6,90,000 பேர் சொந்த ஊருக்கு சென்றனர். இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்டுள்ள தகவலின்படி 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு தொடர்ந்து 2092 பேர்கள் முழுமையாக இயக்கப்பட்டதுடன் கூடுதலாக 2238 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதில் 2,01,940 பயணிகள் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக ரயில் மற்றும் பேருந்துகளில் 16 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருக்கின்றனர். இதன் காரணமாக சென்னையின் முக்கிய வீதிகள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக ராயப்பேட்டை, மவுண்ட் ரோடு, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக வாகன போக்குவரத்து என்பது காணப்படவில்லை. இதற்கு வழக்கத்துக்கு மாறாக சாலைகள் காலியாக காணப்படுவதால் சென்னை வாசிகள் தொடர்ந்து தங்களது போக்குவரத்தை மிகவும் சாதாரணமாக பயன்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தற்போது வழக்கமாக கூட்டம் அதிகமாக காணப்படும் சென்னையின் முக்கிய இடங்கள் வெறிச்சோடி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.